ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்என் டைம்ஸ். நான் உங்கள் புவனேஸ்வரி. ஆக்சுவலி இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா, இந்த மாவு இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம்ல, இதை நம்ம கடையில் வாங்காமல் வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணோன்னா நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஏன்னா அவங்க டைமிங் 7 days தயிர், மாவு, சப்பாத்தி, நிறைய ஐட்டம்ஸ் இந்த மாதிரி அவங்க ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுக்குறாங்க, கடையில் விற்கிறாங்க. அது எல்லாம் 7 days 5 days இந்த மாதிரி டைமிங் வச்சு கொடுக்குறாங்க. அதில் எவ்வளவோ அவங்க கெமிக்கல்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஏதேதோ மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் கூட நமக்கு தெரியாது. நம்ம இருக்கிற இப்போ அர்ஜென்ட்டு காலங்களில் அதை வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதால் நமக்கு எவ்வளவோ பாக்டீரியாஸ்லாம் ஃபார்ம் ஆகி நிறையா யூடிஐ நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதெல்லாம் சாப்பிட்றதால கூட. ஏன்னா புளிப்பாகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம வயிற்றுக்குள்ளே போகுது. அது ஒன்று. இன்னொன்று பானிபூரி, மெயினாக பானிபூரி. அது சாப்பிட்றதையும் விட்டுருங்க மோஸ்ட்லி. அதால் தான் இந்த யூடிஐ இன்ஃபெக்ஷனு, இந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வருதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி எல்லா ஐட்டம்ஸுமே நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அது உங்கள் உடம்புக்கு நல்லது, உங்கள் ஃப்யூச்சருக்கு நல்லது. மெயினாக நமக்கு கிட்னி சேவ் ஆகும், நம்ம லிவர் சேவ் ஆகும், எல்லாமே சேவ் ஆகும், காசும் சேவ் ஆகும். புரியுதா? காசும் சேவ் ஆகும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ஒரு மஸ்டான ஒரு விஷயம். இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த காய்கறிகள்லாம் தக்காளி, ஆனியன் இதெல்லாம் நம்ம வாங்குகிறோம். எதுவுமே ஃப்ரிட்ஜில் லோட் பண்ணாமல் அவுட் சைடில் வைங்க. ஃப்ரிட்ஜில் இதெல்லாம் லோட் பண்ணோன்னா அதுலேயும் பாக்டீரியாஸ் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லி நிறையா டாக்டர்ஸ் கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க. வாங்கிட்டு நம்ம வெளியில் வச்சோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஆரோக்கியத்துக்கான டிப்ஸாக தான் நான் கொடுக்குறேன். தக்காளி, ஆனியன், அப்புறம் மோஸ்ட்லி இந்த பீன்ஸு, கேபேஜ் அதெல்லாம் கூட நம்ம லோட் பண்ணலாம். ஒன்றும் தப்பு இல்லை. மேக்ஸிமம் 2 days. அதுக்கு மேலே நம்ம எதையுமே வாங்கி லோட் பண்ணி யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மாவு வீட்டிலையே வீட்டில் அரைச்சி கூட 2 to 3 daysக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியனை நான் சொல்கிறேன். அவங்கவுங்க இஷ்டம், அவங்கவுங்க டைமிங்ஸு, ஜாபுக்கு போகிறவங்க அவங்கவுங்க டைமிங்ஸு எல்லாம் பொறுத்து இருக்குது. இன்னொன்று ஆயில் கூட எப்போதுமே சன்ஃப்ளவர் ஆயிலாக நம்ம யூஸ் பண்ணோன்னா நம்ம நல்லது. கடலைன்னு சொல்கிறாங்க, அதுவும் நல்லது தான். மோஸ்ட்லி சன்ஃப்ளவர் ஆயில் சேஃப்டி. எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியன் சொல்கிறேன். டாக்டர்ஸோட ஒப்பீனியன் சம்திங் டிஃப்ரெண்ட். அவங்களோட கம்பேரிசன் நம்ம பண்ணுறதுக்கு இல்லை. வி ஆர் ஒன்லி டிகிரி ஹோல்டர் ஒன்லி, வி ஆர் நாட் ஏ டாக்டர். ஸோ அவங்களோட கம்பேரிசன் பண்ணி நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச ஒப்பீனியனை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கோகோனட் ஆயில் கூட நல்லதுன்னு சொல்கிறாங்க. பட் அது சில பேருக்கு பிபி, தலை சுத்தல் வரும், இது வயிற்றில் கோளாறு கொடுக்கும், நிறையா கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி நம்ம 2 to 3 daysக்கு மேலே கண்டினியூ பண்ணி மாவாக இருந்தாலும் சரி, தயிராக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணாதீங்க. தயிராக இருந்தாலும் வீட்டில் போட்டு சாப்பிடுங்க. உரமோறு போட்டு மறுநாள் வச்சு மறுநாள் 2 daysக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருமே. ஓகேவா? அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ஒரு தக்காளி சாதமாக இருந்தாலும் வீட்டில் பண்ணி சாப்பிடுங்க. ரைஸ் வாங்கி ரைஸ் குக்கரில் வச்சு வீட்டில் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா நல்லது. வெளியில் போய் சாப்பிட்றது எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் அவாய்டு. இப்படி இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.